இரவோடு இரவாக பரமகுருவையும் அவளையும் இரட்டை மாட்டு வண்டியில் அமர்த்தி காஞ்சிபுரம் அழைத்து வந்தார்கள். துணைக்கு குதிரை வீரன் ஒருவன் தொடர்ந்து வந்தான். சற்று தொலைவில் 10-15 பல்லவ வீரர்கள் பாதுகாப்பிற்காக வந்தனர். இப்பொழுது நேரம் என்ன இருக்கும் சாலினி என்று பரமகுரு கேட்டார். தெரியவில்லை. வானத்தில் சந்திரனை காணவில்லை. காலை பொழுது நெருங்கும் வேலையாக இருக்கலாம் என்றாள் சாலினி. நாம் எங்கே போகிறோம்? உனக்கு யாராவது சொன்னார்களா? சித்திரமாயனும் நந்தீசனும் அறியாவண்ணம் நம்மை அழைத்து செல்கிறார்கள் என்றாள் சாலினி. பல்லவ முத்திரையை காட்டி வண்டியில் ஏறுமாறு சொன்னார்கள். பல்லவ சக்கரவர்த்திகளின் உத்தரவு என்றார்கள் என்றாள் சாலினி. காம்போஜி நாட்டிலிருந்து வீணை பயில வந்த பெண் எங்கே? அவளும் நம்முடன் வரவில்லையா? கவலையுடன் கேட்டார் பரமகுரு. எனக்கும் கவலையாக இருக்கிறது. சைலேந்திரி எங்கே சென்றிருப்பாள்? நரேந்திரன் என்ற பெயருடன் ஒரு இளைஞன் வந்தான். ஒருவேளை அவன் அழைத்து சென்றிருக்கலாம். அவளுக்கு என்ன நேர்ந்ததோ, என்ன ஆனாலோ?